வணக்கம் யூடியூப் ரசிக பெருமக்களே. சினிமாவில் ஒருத்தரோட பயணம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு கேட்டால் சிவாஜி சாரை தான் கைகாட்டணும். அவர் ஒரு கால இயந்திரம். அவரோட தொடக்க காலத்தில் ஜெமினி கணேசன், டி.ஆர். ராமச்சந்திரன், சந்திரபாபு, முத்துராமன், ஜெய்சங்கர், நாகேஷ், பாலாஜி, ஜெய் கணேஷ் அப்படின்னு அந்த பொற்காலத்து நடிகர்களோடு இணைஞ்சு பாடி அந்த திரையையே அதிர வச்சவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதிசயம் அங்கே தான் ஆரம்பிக்குது. 80களுக்கு பின்னால சினிமா உலகம் டோட்டலா மாறிடுச்சு. புதுசா எத்தனையோ முகங்கள். ரஜினி, கமல்னு அந்த பெரிய துருவங்கள் தொடங்கி விஜய், அர்ஜுன், சத்யராஜ், முரளி, பிரபு, மோகன்லால், ஏன் அஜய் வரைக்கும் இப்படி எந்த காலத்துல எந்த ஸ்டைல் நடிகராக இருந்தாலும் அவங்க கூட தோல் மேல கை போட்டு அவங்களுக்கு ஈடு கொடுத்து அவங்க கூடவே நின்று பாடி நான் தான் இங்க ஆல் டைம் கிங்னு நிரூபிச்ச அந்த ஒற்றை புள்ளி இருக்கே, அதுதான் சிவாஜி கணேசன். இன்னைக்கு வரைக்கும் யாரும் இப்படி ஒரு கலை பாடத்தை உருவாக்குனது கிடையாது. இது வெறும் நடிப்பு இல்லை, இது ஒரு வரலாறு. பல தலைமுறை நடிகர்களுக்கு பக்கத்துல நின்று அவங்க கூடவே இணைஞ்சு குரல் கொடுத்து சினிமா ரசிகர்களுக்கு விருந்து படைச்ச அந்த பிரம்மாண்டமான பயணத்தை இன்னைக்கு நாம சுவராசியமா பேச போறோம். வாங்க அந்த தலைமுறை தாண்டின மந்திர நாயகனோட மேஜிக்கை நாம இப்போ அலசலாம். சீனியாரிட்டி அடிப்படையில் இதை பார்க்கலாம். முதல்ல கமலஹாசன். சத்தியம், நாம் பிறந்தவன், தேவர் மகன் 3 படங்கள்ல நடிச்சிருக்காங்க சிவாஜியும் கமலும். சத்தியம் படத்துல 2 பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி பாட்டு இருக்கு. அம்மா மேல் ஆணையிட்டேன், அம்பலத்தில் சொல்லி போட்டேன்னு பாட்டு. இது ஒரு குத்துப்பாட்டு டைப்பு தான். சிவாஜி ஒரு வித்தியாசமான டான்ஸ் மூவ்மெண்ட்ல பட்டைய கலப்புவார். சிவாஜி ஆரம்பிச்சு வைக்க கமலும் இடையில செய்துக்குவார். கே.வி. மகாதேவன் இசையமைப்பு. சிவாஜிக்கு டி.எம்.எஸும் கமலுக்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் பாடியிருப்பாங்க. அப்புறம் நாம் பிறந்தவன் படத்துல 2 பேருக்குமே பாட்டு இருக்கு. சேர்ந்து பாடுற மாதிரி கிடையாது. தேவர் மகன்ல போற்று பாடடி பாட்டு. 2 பேரும் காட்சியில இருப்பாங்க. 2 பேரும் பாடுற மாதிரி இல்லாம பின்னணியா இந்த பாட்டு இருக்கும். இந்த வரிசையில அடுத்ததா ரஜினிகாந்த். ஜஸ்டிஸ் கோபிநாத், நான் வாழ வைப்பேன், படிக்காதவன், விடுதலை, படையப்பான்னு 5 படத்துல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 5 படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் சேர்ந்து பாடுற பாடல்களை பார்த்தா அது கொஞ்சம் வித்தியாசமான தகவலா இருக்கு. விடுதலை படத்துல 2 பேரும் சேர்ந்து பாட்டுல நடிச்சிருப்பாங்க. இதுல நாட்டுக்குள்ள நம்மை பத்தி கேட்டு பாருங்க பாட்டை ரஜினி, விஷ்ணுவர்தன் சேர்ந்து பாடுற மாதிரி காட்சி அமைப்பு இருக்கும். சூரக்கோட்டை வாத்தியார் என்ன நடிப்பு, காக்கி சட்டை மாட்டிக்கிட்டா என்ன துடிப்புன்னு எல்லாம் சிவாஜி புகழ்ந்து ரஜினி பாடுற மாதிரி வரிகள் இருக்கும். சிவாஜி, ரஜினி, விஷ்ணுவர்தன் 3 பேரும் நடிச்சிருப்பாங்க இந்த பாட்டுல. ரஜினி, விஷ்ணுவர்தன் பாட சிவாஜி பாடுற மாதிரி காட்சி கிடையாது. இந்த படத்திலேயே இன்னொரு கிளப் பாட்டான ராஜாதி ராஜா அப்படிங்கிற பாட்டு சிவாஜி, மாதவி பாடுற மாதிரி இருக்கும். ரஜினி பாடுற மாதிரி காட்சி இல்லை. சிவாஜிக்கு எஸ்.பி.பி. பாடியிருப்பார். இப்படி ஒரு வித்தியாசமான பாட்டுகளா இந்த படத்துல அமைஞ்சிருக்கும். படைப்பா படத்துல மின்சார கண்ணா பாட்டுல 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. ரஜினி பாடுற மாதிரி பாட்டு. இப்படி சிவாஜி, ரஜினி 2 பேரும் சேர்ந்து 5 படத்துல நடிச்சிருந்தாலும் 2 பேரும் பாடல் காட்சிகளை சேர்ந்து நடிச்சிருந்தாலும் 2 பேருமே சேர்ந்து பாடுற மாதிரி பாட்டுகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான தகவல். சூரக்கோட்டை வாத்தியாரு என்ன நடிப்பு, ராஜா ராஜா நீதானே ராஜா. அப்புறம் சத்யராஜ். ஜல்லிக்கட்டு, புதிய வாரம், முத்துக்கள் 3 படத்துலையும் சிவாஜி, சத்யராஜ் சேர்ந்து பாடுற மாதிரி பாட்டுகள் அமைஞ்சது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஜல்லிக்கட்டு படத்துல ஏ ராஜா ஒன்றானோ இன்று பாட்டு, புதிய வாரம் படத்துல ஒரு பாடம் சொல்கிறேன் பாட்டு, முத்துக்கள் 3 படத்துல தேவன் கோயில் தீபமே பாட்டு. இந்த பாட்டுகள் 2 பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி இருக்கும். ராஜா ஒன்றானோம் இன்று, உந்தன் வழியில் நானும் நடக்கிறேன், எந்த நிலையை உனக்கு சொல்கிறேன். அடுத்ததா சிவாஜி, விஜய். ஒன்ஸ் மோர் படத்துல ஒரு பாட்டு, சின்ன சின்ன காதல்னு ஒரு பாட்டு, வைரமுத்து எழுதின பாட்டு, தேவா இசையமைப்பு. சிவாஜி, விஜய், சிம்ரன், மணிவண்ணன், எஸ்.எஸ். சந்திரன் எல்லாருமே சேர்ந்து பாடுற மாதிரியான ஒரு குரூப் பாட்டு. அந்த காலத்து ஆட்டம் எல்லாம் என்ன, இதோ இந்த காலத்து டான்ஸ் சிவாஜி ஆடின டான்ஸை பார்த்து எல்லாரும் அசைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இன்னொரு விஷயமும் சொல்லணும். சிவாஜி இதுல ஆடினப்ப அவருக்கு வயசு 69. அந்த ஜீன்ஸ் ஜெர்கின் போட்டுட்டு சிவாஜி, விஜய், சிம்ரனோட ஆடின டான்ஸ் எல்லாம் வேற லெவல்.
குய காதல் முத்து முத்து காதல். அடுத்து சிவாஜி அர்ஜுன் காம்போ. நடிகர் அர்ஜுன் நடிகர் திலகத்தோடு சேர்ந்து முதல் குரல் மன்னவரு சின்னவரு அப்படின்னு 2 படம் நடிச்சிருக்கிறார். மன்னவரு சின்னவரு படத்துல வானிலாவே வானிலாவேன்னு ஒரு பாட்டு வரும். நடிகர் திலகம் அர்ஜுன் 2 பேரும் வர்ற பாடல் காட்சி இது. 2 பேருமே பாடுற மாதிரியும் இருக்கும். ஆனா இந்த பாட்டுல சிவாஜி தனியா பாட, அந்த பாட்டிலேயே அர்ஜுன் சௌந்தர்யா டூயட் பாடுற மாதிரி இருக்கும். வானிலாவே வானிலாவே வாழ்வில் வந்தது ஆனந்த காட்சி காலகாலம். அப்புறம் நடிகர் திலகம் இளைய திலகம் காம்போ 20 படங்கள் பண்ணியிருக்காங்க. சஞ்சீவ் படத்துல செம கிட்டான பாட்டு இந்த காம்போட இருக்கு. உன்னைத்தான் கும்பிட்டேன் உன்னையே நம்பிட்டேன் பாட்டு. வம்சவிளக்கு படத்துல மனிதன் கதை இது பாட்டு. இந்த பாட்டுல நடிகர் திலகம் போடுற ஸ்டெப்பு எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். உன்னைத்தான் கும்பிட்டேன் உன்னையே நம்பிட்டேன் நான் சொன்ன நீ கொஞ்சம் கேளு. மனிதன் கதை இது, இதை மாற்றும் விதி எது, அன்று விதிதான் எழுதிய. அடுத்து சிவாஜி முரளி சேர்ந்து நடிச்ச படங்கள். குடும்பம் ஒரு கோவில், என்னாச ராசாவி. குடும்பம் ஒரு கோவில் படத்துல எல்லாரும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு குடும்ப பாட்டு இருக்கு. என்னாச ராசா படத்துல முந்தி முந்தி விநாயகன கட்டுனம் கட்டுன கோட்டை ஒண்ணு பாடல்களை சிவாஜியும் முரளியும் பாடுற மாதிரி இருக்கும். கட்டபொம்மை கோட்டையில வந்து காலடி வச்சது கண்ணுக்குட்டி. அடுத்ததா சிவாஜி மோகன்லால் காம்பினேஷன்ல வந்த படம் ஒரு யாத்ரா மொழி. இது ஒரு மலையாள படம். தமிழ்ல ஒரு பயணத்தின் மொழி அப்படிங்கிற பேர்ல டப்பிங் செய்யப்பட்டது. இந்த படத்துல சிவாஜி மோகன்லால் பாடுற மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு ஒண்ணு இருக்கு. அது காக்கால கண்ணம்மா அப்படிங்கிற பாட்டு. இந்த படத்துக்கு இசையமைச்சவர் இளையராஜா. சிவாஜி மோகன்லால் நடிப்புல அட்டகாசமா இந்த பாட்டை எடுத்திருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒரு தலைமுறை அப்படின்னா இவங்களுக்கு அடுத்த தலைமுறையான அஜய் அப்படிங்கிற நடிகரோடவும் பூ பறிக்க வருகிறோம் படத்துக்காக ஒரு சூப்பர் பாட்டுல சிவாஜி நடிச்சிருப்பார். ஓம் பாட்டி என்ன பாக்க நான் பம்மண்ண பாக்க வெகு நாடு கிண்டல் செஞ்சா நினைப்பு. இப்படி சிவாஜி சார் எந்த படத்துல நடிச்சாலும் கூட வர நடிகரை விட அவரோட நடிப்போட பிரம்மாண்டம் மட்டும் குறையவே குறையாது. அந்த காலத்துல சிவாஜி ஜெமினி கணேசன் காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை நடிகர்கள் வரைக்கும் தன்னோட நடிப்பு சுடர அணையாம பார்த்துக்கிட்ட அந்த விஸ்வரூபம் தான் நடிகர் திலகம். ஒரு நடிகனா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த கம்பீரம் இதெல்லாம் வெறும் நடிப்பு இல்ல, ஒரு பாடம். காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம், ஆனா சிவாஜிங்கிற சகாப்தம் மட்டும் எப்பவுமே மாறாது. நம்ம ஒவ்வொருத்தரோட ரசனைக்குள்ளையும் அவர் எப்பவும் ஒரு ராஜாவா தான் இருப்பார். இந்த வீடியோ மூலமா சிவாஜி சாரோட அந்த அபூர்வமான நடிப்பு பயணத்தை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.